வெல்கம் டு மூவி டுடே. இன்றைக்கி நாம் தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் ரீசண்டாக ரிலீஸ் ஆகியிருக்கிற ஈகோ படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னென்னா, கேரளாவில் ஒரு மலை உச்சியில் தனியாக ஒரு வீடு இருக்குது. அங்கே ஒரு வயசான பாட்டியம்மாவும் அவங்கள பார்த்துக்கிற ஒரு கேர்டேக்கர் பையனும் இருக்காங்க. அந்த பாட்டியம்மாவுக்கு குறியேச்சங்கிற ஒரு கணவர் இருக்கார். பட் இப்போ அவர் அவங்க கூட இல்லை. இந்த சமயத்தில் ஒரு நேவி ஆஃபீஸரும் இன்னும் சில கேரக்டர்ஸும் அந்த மலை உச்சி கிராமத்துக்கு குறியேச்சனை தேடி வராங்க. இதுக்கப்புறம் அந்த குறியேச்சனை தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா என்பது தான் மீதி கதை. இப்போ வாங்க பாசிட்டிவ்ஸ் என்னென்ன நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பாசிட்டிவ் என்னென்னா, படம் ஸ்டார்டிங்கிலிருந்து எண்டு வரைக்கும் அந்த குறியேச்சுங்கிற கேரக்டருக்கு என்ன தான் ஆகியிருக்கும், அவரை தேடி கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா என்ற எதிர்பார்ப்பை மெயின்டைன் பண்ண விதமும், அதுக்காக அவங்க பண்ண ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா இருந்தது. அடுத்த பாசிட்டிவாக சினிமோட்டோகிராஃபியை சொல்லலாம். இவங்க காட்சிப்படுத்தின அந்த மலையும் மலை உச்சியில் இருக்கிற வீடும் அதை சுற்றி இருக்கிற இடமும்னு சொல்லி எல்லாமே ரொம்ப அழகாக பார்க்க ஒரு ப்ரீஸி மூமெண்ட்டாக இருந்தது. இந்த படத்தில் டாக்ஸை வச்சு நிறைய சீன்ஸ் கொண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. இறுதியாக கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டோடு முடித்த விதமும் நல்லா இருந்தது. இப்போ வாங்க நெகட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். படம் ஸ்டார்டிங்கிலிருந்து எண்டு வரைக்கும் என்ன தான் ஸ்க்ரீன் ப்ளேயில் இவங்க கிரிப்பிங்காக கொண்டு போனாலும் நமக்கு ஒரு ஹெவி ஸ்லோனஸ் ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து இந்த படத்தில் நிறைய மர்ம முடிச்சுகள் இருக்குது. அதை ஒவ்வொரு கட்டத்தில் இவங்களேவும் ரிவீல் பண்ணவும் செய்கிறாங்க. பட் அதுக்காக அவங்க ரொம்ப டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அப்படி பார்க்கலன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல படம் அப்படிங்கிற ஃபீலை கொடுக்காது. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நல்ல ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5 கொடுப்பேன். இதில் அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, ஃபேமிலியோடையே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு மூவி ரிவ்யூவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.